சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 2வது நாளாக பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தேனியில் தேர்தல் பிரச்சாரம். தேனி வேட்பாளர் தங்கசெல்வம், திண்டுக்கல் வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு ஆதரவு திரட்டுகிறார். பிரதமரை நோக்கி மோடி மோடி என்று முழக்கம் எழுப்பிய பாஜக தொண்டர்கள். மோடிஜி நாங்கள் தான் உங்கள் குடும்பம் என்று குறிப்பிடும் பதாகைகளை ஏந்தி வரவேற்பு. வெள்ளம் போன்ற பேரிடர்களின் போது சென்னை எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைய பாஜக முன்னுரிமை அளிக்கும் என பிரதமர் உறுதி. பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக விளங்கும் சிறு குறு நடுத்தர தொழில் துறைக்கும் தொடர்ந்து ஆதரவு தரப்படும் என வலைப்பதிவு. ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் மூலம் திமுகவுக்கு 509 கோடி ரூபாய் கிடைத்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக தேர்தல் பத்திர ஊழல் தோண்டி எடுக்கப்படும் எனவும் பேச்சு. எத்தனை உயிர் போயிட்டது ஆன்லைன் ரம்மி விளையாடி, சொத்தையிலிருந்து நடுத்தருக்கு வந்து குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, உயிர் போயிட்டது. ஆக இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 509 கோடி. அதிமுக ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற. விளம்பரத்திற்காக செங்கல்லை உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊராக எடுத்து செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்றத்தில் செங்கலை காட்டி இருக்க வேண்டும் எனவும் பேச்சு. தமிழகத்திற்கு பின் பாஜக ஆளும் 6 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மதுரை எய்ம்ஸ்க்கு 2019 அடிக்கல் நாட்டிய பின் இதுவரை ₹1 கூட ஒதுக்கீடு செய்யாதது ஏன் எனவும் கேள்வி. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடக்கம். அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் முன்னிலையில் இன்று பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தகவல். மயிலாடுதுறையில் சிறுத்தையை தேடும் பணி 8வது நாளாக நீட்டிப்பு. காவிரி ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் 19 கேமராக்கள் வைத்து சிறுத்தையின் நடமாட்டம் கண்காணிப்பு. புதுச்சேரி கடல் பகுதியில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலாகிறது. கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர மற்ற அனைத்து வகை படகுகளும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லக்கூடாது என அறிவிப்பு. நிலவில் இருந்து மாதிரிகளை சேகரித்து மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையிலான சந்திரயான் 4 திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இதனால் 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் பணி துவங்க முடியும் எனவும் நம்பிக்கை. திருமங்கலம் விருதுநகர் 4 வழி சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்து. நிகழ்விடத்திலேயே 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. தோல்வியை சந்திக்காத ராஜஸ்தான் அணியின் வெற்றி பயணம் தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.